ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தகவல் நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய 2 ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி புக்கிங், அதோட புக்கிங் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் புக் பண்ணலாம் அண்ட் புக்கிங்ல இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம ரெகுலரா நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு என்னென்ன டிக்கெட் அப்படின்னா ஃப்ரீ டிக்கெட் 2 அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு மொத்தமா 3 டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல வந்து நம்ம புக் பண்ணக்கூடிய 2 டிக்கெட் வந்து நமக்கு ஃப்ரீ டிக்கெட் தான். ஒரு டிக்கெட் மட்டும் நம்ம விஐபி தர்ஷன் டிக்கெட். விஐபி தர்ஷன் டிக்கெட்ல நம்ம டொனேஷன் பே பண்ணிட்டு விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற 2 புக்கிங்குமே நமக்கு ஃப்ரீ தான், எதுவுமே பே பண்ண தேவையில்லை. முழுக்க முழுக்க நமக்கு ஃப்ரீ டிக்கெட்டாவே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா அதோட புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு பிப்ரவரி மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் வந்து ஓபன் ஆகுது. இது வந்து ஃப்ரீ டிக்கெட் தாங்க. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் இதோட புக்கிங் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கடந்த 2 மாசமா நான் ட்ரை பண்ணி எனக்கு புக்கிங்கே ஆகல. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா டிசம்பர் மாசத்துலயும் ஜனவரி மாசத்துலயும் ஓபன் பண்ண டேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. டிசம்பர்ல வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த 10 நாட்கள் மார்கழி ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க வந்து ஓபன் பண்ணல. ஜனவரிலையும் மார்கழி மாசம் முடிகிற வரைக்கும் அங்க பிரதர்ஷனம் வந்து ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ டிசம்பர்ல ஒரு 15 நாள், ஜனவரியில ஒரு 14-15 நாள் வந்து நமக்கு புக்கிங்ஸே இல்லை. மொத்தமா 30 நாள் புக்கிங் இல்லாம போச்சு. ஸோ பேலன்ஸ் டேஸ் கம்மியா ஓபன் பண்ணனால என்னாச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆச்சு, எரர் ஆச்சு, புக்கிங்கே ஆகல. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. மேபி பிப்ரவரி மாசத்துல அந்த மாதிரி இருக்காது. மேபி 16ஆம் தேதியும் வந்து வெள்ளிக்கிழமையா வரனால அன்னைக்கு வந்து ரத சப்தமி இருக்கு. ஸோ அது வெள்ளிக்கிழமையில அங்க பிரதர்ஷனமே கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் நாட் அவைலபிள்னா இந்த ஆஷ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த டேஸ்ல உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் கிடையாது. மீதி நாள் எல்லாமே ஓப்பன் ஆகும். அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பிப்ரவரியில டிக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்னு சொல்லிட்டேன். இதோட புக்கிங் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, யார் யாருக்கு புக் பண்ண போறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மொபைலா இருந்தா உங்களோட மொபைல்ல கிளிப்போர்ட்ல போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரா இருந்தாலும் நம்ம கிளிப்போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நோட் பேட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ண ஈஸி அப்படின்னா நீங்க நோட் பேட்ல அவங்களோட பேரு, அவங்களோட நேமு, ஆதார் கார்டு, அதே மாதிரி அவங்களோட ஏஜ், நம்ம வந்து பின்கோடு வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே சேவ் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ என்டர் பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். மொபைல் நம்பர் கேட்கும், அதே மாதிரி இமெயில் ஐடி கேட்கும். ஸ்டார்ல இருக்கிறது மட்டும் ஃபில் பண்ணா போதும், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா நீங்க அதெல்லாம் டைப் பண்ணிடுவீங்கன்னா ஆதார் நம்பரையும் பேரு, ஏஜ் இதெல்லாம் என்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 மெத்தடும் எப்படி பண்றதுன்ற டீட்டெயிலான தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ அதனால புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயம் இதுதான். இப்போ நான் வந்து 300 தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணலான் இருக்கேன், அங்க பிரதர்ஷனமும் புக் பண்ணிக்கலாமான்னா தாராளமா புக் பண்ணிக்கலாங்க. ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு சேம் அதே டிக்கெட் புக் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நீங்க ஆல்ரெடி புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்ற எரர் இருக்கும், இல்லைன்னா ஒரு டைம் கேப் வந்து கேட்கும். மற்றபடி வேற வேற தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது அந்த மாதிரி எரர் காட்டாது. சேம் ஆதார் கார்டு வச்சே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த அங்க பிரதர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமும் ஓப்பன் ஆகும்போது நம்ம புக் பண்ணோம்னா புக் ஆகுது. பெரிய அளவுல டைம் கேப் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த எரருமே இல்லை. இது வந்து நம்ம அங்க பிரதர்ஷனம் கண்டிப்பா பண்ணணும். அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் சாமி தர்ஷன் பாக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அண்ட் காலையில ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு நார்மல் தர்ஷன்ல போறத க்ரௌடை விட இதுல கொஞ்சம் நார்மலாவே இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மள ஒரு 1/2 hour அந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தர்ஷன் பார்க்க விடுவாங்க. சுப்ரபாதம் போற டைம்ல நம்ம வந்து அங்க பிரதர்ஷனம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த புக்கிங் காலையில ஷார்ப்பா வந்து உங்களுக்கு 10 மணிக்குன்னா 10 மணிக்கு மேல வந்து நமக்கு வர்ச்சுவல் கியூ வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் வந்து பெருசா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி கியூலாம் வந்ததுல ரொம்ப கம்மியா தான் வரும். நீங்க அந்த கியூ வந்துச்சுன்னா ஒரு 2 இதுல ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று மொபைல்ல, ஒன்று கம்ப்யூட்டர்ல, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. எதுல உங்களுக்கு சீக்கிரம் லாகின் ஆகுதோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து டேட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நம்பருக்கு ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா புக் நவ் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிக்கும். ஏன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்றனால ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, என்ன டேட் அப்படின்றத. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் ஆகும். இது ஃபர்ஸ்ட் புக்கிங் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இங்கே லேட்டஸ்ட் அப்டேட்டில் நமக்கு இன்னும்
சீனியர் சிட்டிசன்லாம் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ மேபி வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்து 11 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவாணி விஐபியோட டொனேஷன் டிக்கெட், அதாவது விஐபி தர்ஷன் டிக்கெட். இந்த டிக்கெட் வந்து நம்ம குலசேகரப்படி வரைக்கும் ஒரு தடவையாவது போயிட்டு தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. அதில் போய் நம்ம வந்து குலசேகரப்படி வரைக்கும் சாமியை பார்த்துட்டு வரலாம். தர்ஷனுக்கு நம்ம ரொம்ப டைம் கம்மியாக தாங்க இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களும் ஒருத்தவங்களும் இந்த மாதிரி தர்ஷன் விஐபியா ஒரு தர்ஷன் போக முடியுமானா அது இதுதான் ஆப்ஷன் இருக்கு. இது வந்து 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு 2 பேருக்கு டொனேஷன் பண்ணீங்கன்னா ரூமும் சேர்த்து நீங்கள் அதிலே புக் பண்ணிக்கலாம். அடுத்த புக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கிங். மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஃபரண்ட்லி ஏபிள்டு SR.citizen தர்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டிக்கெட் தான். இது நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஜனவரி பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி தவிர மீதி எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1ஆம் தேதி வந்து வைகுண்ட துவார தரிசனத்தோட கடைசி நாள். அந்த 10 நாள் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இதுவே பிப்ரவரியில வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 16ஆம் தேதி ரத சப்தமி அன்னைக்கு இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வர்ச்சுவல் சேவாலே வந்து 16ஆம் தேதி பிளாக் பண்ணி தான் இருந்தது. அதனால இந்த தர்ஷனும் கேன்சல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் ஆனா நமக்கு தெரியும். இதுல வந்து நமக்கு 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில சீனியர் சிட்டிசன் அப்படின்ற கேட்டகரி. இதுல புக் பண்றதுக்கு உங்களுக்கு 65 வயசு இருக்கணும். 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். இப்போ கூட ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வயசு 50 வயசுக்கு மேல இருக்கணும். அந்த ஏஜ் லிமிட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புக்கிங்கை ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ என்னோட பையனோ பொண்ணோ வரலான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருந்தா அலோவ் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்பௌஸ் இருந்தாங்கன்னா நீங்க கூட்டிட்டு போகலாம். இல்ல உங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தா கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கும் சேர்த்து இதுலயே நீங்க வந்து புக் பண்ணிக்கணும். ஆதார் கார்டு கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட போன்ல ஆதார் கார்டை வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தாலும் சரி, இல்ல ஃப்ரண்ட் மட்டும் எடுத்தாலும் சரி. எடுத்துக்கிட்டு அந்த ஃபைல் சைஸ் வந்து 1 MB இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன்னா ஏஜ் என்டர் பண்ணிட்டு நீங்கள் அட்டண்டன்ட் கூட்டு போறீங்கன்னா இங்கே எஸ் நோ கேட்கும். அதையும் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம புக்கிங் வந்து ப்ரொசீட் பண்ணி போகணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான UDI கார்டு இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் டேபிளுக்கான ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த ஐடி கார்டை நீங்கள் ஒரு அப்லோடு வந்து பண்ணணும். ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. உங்கள் கூட வர்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அதில் ஸ்பௌஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஸ்பௌஸ் இல்லை, உங்களோட அப்பாவோ அம்மாவோ நீங்கள் வந்து வயசு கம்மி அப்படின்னா நீங்கள் அவங்கள கூட தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கு அடுத்தது 3ஆவதாக இருக்க கேட்டகரி வந்து மெடிக்கல் இஷ்யூஸ். இந்த மெடிக்கல் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கு, நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, மெடிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டில் நீங்கள் என்ன கேட்டகரியில் புக் பண்ணுறீங்களோ அதுக்கான புக்கிங்கான டாக்குமெண்ட் நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் கூட போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதிலே புக் பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு செப்பரேட் கியூ. உங்களுக்கு ஒரு 30 நிமிஷத்தில் தர்ஷன் பார்த்துடலாம். ஒரு தடவை இதில் தர்ஷனில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா திரும்ப புக் பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். சேம் ஆதார் நம்பர் வச்சு புக் பண்ணுறதுக்கு. 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஆதார் நம்பர் வச்சு தான் புக் பண்ணணும். அப்லோட் பண்ணுற ப்ரூஃப் மட்டும் வேறு வேறு. நேரில் போனாலோ வேறு எங்கேயுமே இந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்காது. இது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். நாளைக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. மத்தியானம் 3 மணிக்கு தர்ஷன் டைம். 1 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் ஆகணும். ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ வெயிட் பண்ணி நீங்கள் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணலாம். அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. வாலண்டியர்ஸ் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஒரு வயசானவங்க தர்ஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான தர்ஷன் இதுதான். ரீசன் வந்து 300 ரூபா தர்ஷன்லையோ இல்லை வேறு எதுலேயும் இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள்லாம் நிறைய சிரமங்களுமே இருக்கும். அதனால இந்த தர்ஷனில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரீயாகவே கூப்பிட்டு வரலாம். கூட போகிறவங்களுக்கு வயசு கம்மியாக அலோவ் பண்ணலன்னா கூட அங்கே வாலண்டியர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டான தர்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 30 மினிட்ஸில் தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் போகிற டைமில் மற்ற தர்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் உங்களை அனுப்புவாங்க. அதனால் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். இதுதாங்க நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய புக்கிங்ஸ். இந்த டிக்கெட்ஸில் நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் உங்களுக்கு ரூம்ஸ் புக்கிங் வேணும்னா காமனாக வந்து அக்கமடேஷன் ஓப்பன் ஆகும்போது தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட புக்கிங் ப்ராசஸ் பற்றின வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இப்போ ஃபைல் சைஸ் வந்து 1 MB இருக்குன்னா அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில். அதில் போய்ட்டு ஃபைல் சைஸ் ரெடியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். அந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு
ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதே இன்றைக்கே வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் தொடர்ச்சியான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.